வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், வெறும் நாடகத்திற்காக போராட்டங்களை நடத்தாதீர்கள் என்று இன்று வள்ளுவர் கோட்டத்திலே போராட்டத்தில் அறிவித்து தடையை மீறி நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்களை கண்டித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்திய அளவிலே பிரபலமான பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். அதனுடைய வேந்தராக ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பொறியியல் படிக்கிற மாணவிக்கு ஞானசேகரன் என்கின்றவனால் பாலியல் துன்புறுத்தல் தரப்பட்டு மாணவியினுடைய புகாரை எடுத்து 24 மணி நேரத்திற்குள் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் 15 குற்ற வழக்குகள் ஏற்கனவே உள்ள ஒருவன் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சுதந்திரமாக சுற்றுகிறான், அல்லது அவனை ஏன் கண்காணிக்கவில்லை போன்ற தவறுகளை அரசிடம் எல்லோருமே கேட்டு வருகிறார்கள். பொதுமக்கள், ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியினர் எல்லோருக்கும் நியாயமான கேள்வி இருந்தது. அதே நேரத்தில் அந்த குற்றவாளியை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறை என்கின்ற அடிப்படையிலும் பார்க்க வேண்டியது. இந்த விவகாரத்தை ஏன் அரசியலாக்குகிறார்கள் என்கிற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. காரணம், இந்த விவகாரம் என்பது வெறும் காவல்துறையோடு நின்றுவிடவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு வந்தது. தேசிய மகளிர் ஆணையம் மணிப்பூருக்கு போச்சான்னா போகல. அதே போல பில்கிஸ் பானுடைய வழக்குகளை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னா இல்லை. அதே போல இந்தியாவில் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் மல்யுத்த வீராங்கனைகள் போராடிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்காக அவங்க ஏதாவது பெரிய ஆதரவு கரத்தை நீட்டி அவங்களுக்கு நீதி பெற்று தந்தாங்கன்னா தரல. ஆனால் குற்றவாளி 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு வழக்குக்கு தேசிய மகளிர் ஆணையம், அதுவும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய கடிதத்தை எடுத்து அவர்கள் இங்கே ஆய்வு செய்தார்கள். அவரை ஆய்வு செய்து அவர்கள் இங்கே கேமராக்கள் சரியில்லை, பல ஆய்வுக்கு முடிவுகளை எல்லாம் வெளியிட்டார்கள். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் கையில் எடுத்தது. FIR எப்படி கசிந்தது? குழந்தைகள் மற்றும் பெண்கள் கொடுக்கிற FIR, அவர்களுக்கு எதிரான குற்றங்களில் பதியப்படுகிற FIR ரகசியமாக இருக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காகவே அது ரகசியமாக வைத்துக் கொள்ளும். ஆனால் இந்த விவகாரத்தில் அந்த FIR எப்படி கசிந்தது என்பது பெரிய பேசுபொருளானது. அதை கண்டித்து அந்த மாணவியினுடைய குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதே நேரத்தில் FIR எப்படி கசிந்தது என்பதையும் வெளியிட சொன்னது. FIR கசிய விட்டது அரசின் குற்றம், அந்த காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பயங்கரமாக கொதித்தெழுந்தார். ஆனால் FIR கசிய விட்டது ஒன்றிய அரசினுடைய தவறு, நிர்வாக தவறு. அது ஏற்கனவே இருந்த IPCயில் இருந்து இது பாரதிய நியாய சங்கீதா புதிய குற்றவியல் சட்டத்திற்கு மாற்றுகிற பொழுது ஏற்பட்ட தவறு என்று தெரிந்தவுடன் அதன் பிறகு ஐயோ இது மோடி அரசாங்கத்தின் தவறாக இருக்கிறதே, நாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை தானே குறை சொன்னோம் என்று அவர் சுதாரித்துக் கொண்டு அதை பற்றி பேசுவதில்லை. ஆனாலும் கூட இதை அரசியலாக்குகின்ற நோக்கத்தில் இன்று வரை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் என்பது அதே உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதியினுடைய கருத்தாக இருக்கிறது. உயர்நீதிமன்றம் தான் சூமோட்டோவாக வழக்கு எடுக்கிறது. தமிழ்நாட்டிலே எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, ஆணவ கொலைகள், எவ்வளவு ஆணவ கொலைகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகிறது, தமிழ்நாட்டிலே கூட்டணியில் இருக்கிற கட்சியே சொற்றுகிறது, ஆணவ கொலைகள் அதிகரித்து வருகிறது என்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீதிமன்றங்கள் தாமாக வழக்கை முன்னெடுப்பதில்லை. இருந்தாலும் கூட இதை நாம் வரவேற்கிறோம். இந்த வழக்கிலே கவனம் செலுத்தி அதை தாமாக முன்னெடுத்தார்கள். குற்றவாளி சிறையில் இருக்கிறான், விசாரணை நடக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் அரசியலாக போராடுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீதிமன்றமே கேட்டிருக்கிறது. பொள்ளாச்சியிலே பாலியல் சம்பவம், 200க்கும் மேற்பட்ட பெண்கள், அவர்களை எப்படி துன்புறுத்தினார்கள் கூட்டாக சேர்ந்து அந்த குற்றவாளிகள், பாலியல் கொடூரர்கள். பொள்ளாச்சியிலே அதிமுகவுடைய முக்கிய புள்ளியின் மகன் உட்பட எல்லோரும் குற்றவாளி. அவெல்லாம் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளாகிறது. CBI வசம் வழக்கு இருக்கிறது. இதுவரை அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை, நீதியும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவனுடைய தந்தைக்கு மீண்டும் MLA சீட்டை கொடுத்தது அதிமுக. அதோட அதிமுக மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, அந்த MLA சீட்டை வாங்கின அந்த அதிமுக கேண்டிடேட்டை
அந்த கூட்டணியிலிருந்து ஆதரித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நான் இனிமே பெண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நான் வாழவே மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், சாட்டையால் அடிச்சுப்பேங்கிற அண்ணாமலை அந்த கூட்டணியில் இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த பாலியல் குற்றவாளிகள் உட்பட எல்லோருக்கும் ஆதரவான கூட்டணியில் இருந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இன்று தனித்தனியாக அதிமுக ஒரு பக்கம் போராடுது, பிஜேபி ஒரு பக்கம் போராடுது, நாம் தமிழர் ஒரு பக்கம் போராடுது, இன்னைக்கு பாமகவும் களத்தில். 23ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு இன்று 2ஆம் தேதி சௌமியா அன்புமணி அவர்கள் கொதித்தெழுந்து பேசுகிறார். பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மோடியினுடைய அரசாங்கத்தில் அதிகரித்திருக்கிறது. பில்கிஸ் பானுவினுடைய வழக்கு, மல்யுத்த வீராங்கனைகள் எதற்காக போராடினார்கள்? பிரிஜிபூஷன் என்கிற பாஜக எம்பி மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி கைது செய்ய கோரி போராடினார்கள். எஃப்ஐஆரே போடல, நீதிமன்றம் தலையிட்டு தான் எஃப்ஐஆர் போட வச்சாங்க. இன்ன வள்ளி அவரை தொட்டு கூட பார்க்க முடியல. பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக ஐடி விங்கை சேர்ந்த 4 பேரை கைது பண்ணாங்க. அவங்களாம் இப்ப ஜாமீன்ல இருக்கிறாங்க. 2 மாசம் போராடி தான் அவங்களால வழக்கே போட முடிஞ்சது. ஆனால் இந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறவர்கள் தான் பாமகவினர். நாடாளுமன்றத்துக்கே போவாத மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வேளாண் சட்டங்களுக்கும் அதே நேரத்தில் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் தனி விமானம் முடிச்சு போயிட்டு ஓட்டு போட்டு வராரு. நரேந்திர மோடிக்கு விசுவாசி நான் தான். ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நிகழ்த்திய அதிமுகவோடும் கூட்டணியில் இருந்தார்கள், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலும் கூட்டணியில் இருந்தார்கள். இப்ப போட்டிட்டாங்களே சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில பாஜகவோட சப்போர்ட்ல தானே நின்னாங்க. இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நீதி வழங்காத, பாலியல் குற்றவாளி பிரிஜிபூஷனை கைது செய்யாத அந்த பாஜகவை நான் எப்படி ஆதரிப்பது? அவங்க கூட சேர்ந்து எப்படி நான் மேடையில் நிற்பது? எனவே அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? ஆனால் இப்பொழுது அவர் கொந்தளித்து எழுகிறார். அதைத்தான் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. போராட வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒருத்தரும் பெண்களுக்கு பாதுகாப்பாக சூழலை ஏற்படுத்துவோன்னு விளம்பரத்துக்கு நீங்க அரசியல் பண்ணாதீங்க. உண்மையிலேயுமே அக்கறை இருப்பவர்கள் பெண்களுக்கு நீதி வாங்கி தருவதில் தான் அக்கறை செலுத்தணும். அடையாள போராட்டங்களை செய்வதல்ல, விளம்பரங்களுக்காக போராடுவதல்ல என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. சௌமியா அன்புமணி அவர்களை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலை என்ன? அவருடைய பொதுக்குழுவில் நடந்ததை பார்த்தோம். வாரிசு அரசியலே கூடாது என்று திமுகவை திட்டுகிறவர்கள் எல்லோரும் வாரிசு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்கி விட்டார். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசுகள் தான் ஆள வேண்டுமா? வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நிற்கிற சௌமியா அன்புமணி யார்? அவர் யாருடைய உறவினர்? இப்பொழுது ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டு அங்க பிரச்சனை ஆச்ச முகுந்தன், அவரோட பேரன். சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய மருமகள். ஆக இவர்கள் எல்லாம் வாரிசுகளுக்குள் இருந்தால் அரசியல் செய்வார்கள். ஆக இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அரசியலுக்காக போடப்பட்ட இந்த வழக்கை கடுமையான கண்டனங்களை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைவாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அது அதிகரித்து அங்கங்கே வருவது மிகப்பெரிய அளவிலே அரசுக்கும் காவல்துறைக்கும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அவர்கள் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும், அதை சுட்டி காட்டலாம். ஆனால் கைது செய்யப்பட்ட நிலையில், குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இதை பிரச்சார ஆயுதமாக மாற்றுவது, அரசியலாக மாற்றுவது, அது கண்டிக்கத்தக்கது என்று நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. மக்கள், சாமானிய மக்கள் அரசை கேள்வி கேட்பதன் மீது நம்பிக்கை இருக்கும். ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்தில் நீதி வழங்காத அதிமுகவோ அல்லது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் நீதி வழங்காத பாஜகவையோ, இவர்கள் 2 பேரையும் கூட்டணியிலிருந்து ஆதரித்து அவர்களோடு வாக்கு கேட்டு அரசியல் செய்த பாமகவையோ நாம் தமிழர் போன்ற கட்சிகளையோ மக்கள் நம்புவதாக இல்லை. அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியதை போல இவர்கள் எல்லாம் அரசியல் பண்ணக்கூடியவர்கள். உண்மையில் பெண்களுக்கு மீதான பாதுகாப்பில் அக்கறை உள்ளவர்கள் மனசாட்சியை தொட்டு போராடுவார்கள். நன்றி.